الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. وقال رسول الله صلى الله عليه وسلم إذا كان يوم صوم أحدكم فلا يرفث ولا يصخب فإن سابه أحد أو قاتله فليقل إني امرؤ صائم أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழும் புகழ்ச்சியுமே வல்லவனாகிய அல்லாஹ்விற்கு உரித்தாகட்டுமாக. எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபியின்கள், ஷுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறிய ஒரே ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கை கொடுத்தான் அல்லாஹின் நடிகார்களே, இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் அல்லது ஒரு நாள் கழித்து நாம் எல்லாம் ரமலானுடைய மாதத்தை அடைய இருக்கிறோம். அல்லாஹுடைய பெரிய கிருபையால் ரஜபுடைய மாதத்தை உள் நுழைந்து ரஜபுடைய மாதம் ஷாபானுடைய மாதத்தை முடித்து அல்லாஹுடைய பேராற்றலால் ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் வரவேற்க இருக்கிறோம். அருமையான பெருமக்களே, ஒரு வணக்கத்தை பற்றி இரண்டு விதமாக பேசலாம். ஒன்று, ஒரு வணக்கம் செய்வதன் மூலமாக கிடைக்கக்கூடிய நன்மை என்ன? அதே போல ஒரு வணக்கம் செய்வதன் மூலமாக அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடிய நோக்கம் என்ன? பல நேரங்களில் அடியார்களுக்கு என்ன தெரியும்னா, இபாதத் செய்வதன் மூலமாக என்ன நன்மை கிடைக்கும் என்பது தெரியும். ஆனா அந்த வணக்கத்தின் மூலமாக அல்லாஹ் எதை உருவாக்க ஆசைப்படுகிறான் என்பதுதான் அல்லாஹுவை காதலிக்கின்ற, அல்லாஹுவை நேசிக்கின்ற ஒவ்வொரு அடியார்களுடைய தேடல் என்னவா இருக்குன்னா, அல்லாஹ் எதை நாடுறான். அல்லாஹ் எதை சும்மா தொழுகுங்கன்னு சொல்லல, அது 4 ரக்காத் தொழுவுங்க, 5 வேளை தொழுவுங்க, அல்லாஹ் சும்மா சொல்லல. தொழுகைக்கான நன்மை வேறு. தொழுத என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவருடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படும். பல ஹதீஸ்கள். ஆனா தொழுகை நோக்கம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்வான், இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுக ஒருத்தனுக்கு என்ன உருவாகணும்னா, மானக்கேடான விஷயம், குற்றவியல் விஷயத்தின் மீது வெறுப்பு ஏற்படணும். மானக்கேடான விஷயங்கள் உடலில் எந்த உறுப்புகள் மூலமாக வந்தாலும் சரி, பேச்சிலே, செவியிலே, வார்த்தையிலே, பார்வையிலே, உள்ளத்திலே எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். தொழுகை நோக்கம். குற்றவியல் சம்பவங்கள் மீது வெறுப்பு ஏற்படும், பக்கத்துல போக மாட்டாரு. இது ஏற்படலைன்னா மார்க்கம் சொல்லுது, அவர் தொழுகையாக இல்லை, எங்கேயோ மிஸ்டேக் பண்றாரு. தொழுகையின் நோக்கம். அப்ப நன்மை வேறு, நோக்கம் வேறு. ஒரு அடியான் முழு நம்பிக்கையோடு, முழு ஈடுபாடோடு ஒரு இபாதத்தை, வணக்கத்தை செய்வதற்கு நோக்கத்தை அறிந்திருப்பது கட்டாயம். அதனால இன்னைக்கு நிறைய பேர் நோன்புடைய சிறப்பை பத்தி பேசுறது உண்டு. ஆனா இங்க நோக்கம் அதல்ல. நோன்பினுடைய நோக்கம் என்ன? ரமலான் மாதம் ஏன் வருகிறது? ரமலான் மாதங்கிறது எப்படின்னா ஒரு கோல்டு பேக் மாதிரி. ஒரு விஷயம் மட்டும் இல்ல, ரமலான்ல நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப ரமலான்ல அல்லாஹ் நோன்பை கடமையாக்க இருக்கிறான். தராவீஹ் தொழுகை, தஹஜ்ஜத் தொழுகை, சதகா செய்வது, குர்ஆனை அதிகமாக ஓதுவது, திக்ர் செய்வது, இது மாதிரியான வணக்கங்களை கொண்டு 30 நாட்களுடைய மாதத்தை அல்லாஹ் உருவாக்கியது நோக்கம் என்ன?
கட்டாயமாக நோக்கம் இல்லாமல் இருக்காது. அதுல பிரதானமான இபாதத்துல ஒண்ணு நோன்பு. அல்லாஹ் குர்ஆன்ல அது நோக்கத்தை சொல்லி காண்பிக்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன். நோன்பு வைப்பதின் மூலமாக ஒவ்வொரு நாளும் உருவாக வேண்டிய முக்கியமான எண்ணம் என்னன்னா, உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் உண்டாகணும். காலையில சஹர் செஞ்சுட்டு இஃப்தார்ல நோன்பு திறக்கிறதுக்கு முன்னால அல்லாஹ்வுடைய பயம் இன்க்ரீஸ் ஆயிடும். ஒவ்வொரு நாள் இன்க்ரீஸ் ஆகணும். ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாகி கொண்டே இருக்கணும். யாருக்காவது உள்ளத்துல அல்லாஹ்வுடைய பயம் ஏற்படல, நோன்பு வச்ச பின்னால் ஏற்படலைன்னா, உங்கள் நோன்பு விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எங்கேயோ ஃபால்ட் இருக்குது அர்த்தம். காலையில நோன்பு வைக்கிறாரு, நோம்பு திறந்தவன சிகரெட் பிடிக்கிறாரு, இரவுல உட்கார்ந்து படம் பார்க்கிறாரு, தேவையில்லாத அனாச்சாரமான பாவத்தை பற்றி பேசுகிறார், அதை செய்கிறார் என்று சொன்னால் பகல் நேரத்திலே நோன்பு வைத்ததின் நோக்கம் என்ன? நோக்கத்தை தவறி விடுகிறார். அருமையான பெருமக்களே, நோன்பு வைப்பதின் நோக்கம் அல்லாஹ்வுடைய பயம் உள்ளத்திலே அதிகமாக வேண்டும். சங்கை குறித்தான் அல்லாஹ்வின் அடியார்களே. இதே போல ரமலானுடைய மாதத்துடைய மற்றொரு முக்கியமான தேவை என்னன்னா, இந்த மாதத்தில் ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்விடத்திலே தௌபாவை பெற்றுக் கொள்ள வேண்டும். மற்ற மாசத்தை தௌபா செய்ய முடியாதா? எல்லா மாசத்திலையும் தௌபா செய்யணும். சொல்ல போனா ஒவ்வொரு நாளும் தௌபா செய்யணும். ரமலான் மாதம் என்று ஏன் குறிப்பிட்டு சொல்றோம்னா, ரமலானுடைய நோக்கத்தில் ஒன்று, ரமலான் மாத வருகையின் நோக்கத்தில் ஒண்ணு என்னன்னா, அடியான் தன்னை முழுமையாக கழுவி கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் இந்த ஒரு சில இரவுகள் அல்லாஹ் பரிபூர்ணமா மன்னிக்கிறான் அடியார்களே. இன்னொரு பிராக்டிக்கலான ஒரு காரணம் என்னன்னா, ரமலான் மாசத்துல மேற்படியா இருக்கிறது இல்லை. பொதுவா தௌபாவை யார் தள்ளி போட வைப்பா? ஷைத்தான் தான். என்ன சொல்லுவான்? இன்னைக்கு செய்யாத, நாளைக்கு செய், நாளைக்கு செய், நாளைக்கு செய், அடுத்த வாரம் தெரிஞ்சிடலாம், இந்த மாசம் பறக்குது, 1ஆம் தேதி தெரிஞ்சிடலாம், இனிமேல் சரியா இருக்கலாம், இனிமேல் சரியா இருக்கலாம், இனிமேல் நாளை நாளை என்று தள்ளி போட வைக்கக்கூடிய ஷைத்தான் ரமலான் மாசத்துல இருக்கிறது இல்லை. ரமலான் நாம இல்லாதனால நம்ம எந்த அளவுக்கு மாற்றிக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுல பிரதானமான காரியம் தௌபா. அருமையான பெருமக்களே, தௌபா என்பது அல்லாஹ்விடத்திலே பரிபூர்ணமாக மன்னிப்பை பெறுவது. அல்லாஹ் குர்ஆன்ல பாருங்க, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் புகழ்ந்து சொல்லுவான் ஒரு வார்த்தை, நிஅமல் அப்த், எவ்வளவு சிறந்த அடியாருங்க. இன்னஹு அவ்வாப், அதிகமாக கஸ்ரத்து தௌபா, தௌபாவை அதிகமாக செய்த நபருங்க, எவ்வளவு சிறந்த அடியார் தாவூத் அலைஹிஸ்ஸலாமை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகிறார். அப்ப அல்லாஹ்ட்ட அதிகமா மன்னிப்பு கேட்கக்கூடிய நபர்களை அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால நோன்பு வைக்கும் போது, இஃப்தார் சமயத்துல, தராவி சமயத்துல, தஹஜ்ஜத் சமயத்துல, சதகா கொடுக்கும் பொழுது, குர்ஆன் ஓதும் பொழுது அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய முதல் துவா, யா அல்லாஹ் என்னை பரிசுத்தப்படுத்தி விடு ரப்பே, என்னை மன்னித்து விடு ரப்பே, கடந்த காலங்களை எல்லாம் பரிபூர்ணமாக மன்னிப்பாயாக. இது ரமலானுடைய முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு. எனக்கு என்ன வடை வரல, தர்பூசணி வரல, எனக்கு என்ன கஞ்சி கொட்டரா வைக்கல, இதுதான் சவுண்டு. எந்த அளவுக்கு நாம் ஒரு மடமை சமுதாயம்னா, அல்லாஹ் நோன்பு திறக்கிற நேரத்துல நீ என்ன வேணா கேளு வாப்பா, நான் தரேங்கிறான். எந்த அளவுக்கு சமுதாயம் மடமை சமுதாயம்னா, ஒரு ஆள் மைக்க போட்டு 4 பேர் எந்திரிச்சு நின்று பேசாதப்பா, நோன்பு திறக்கிற நேரத்தை துவா செய்ப்பா, அல்லாஹ் உனக்கு தரேன்னு சொல்றான்ப்பா அப்படின்னு சொன்னாதான் நான் அமைதியாகவன்னா, நான் அல்லாஹ்வை புரிந்து கொண்டது அவ்வளவுதான். ஒண்ணு இல்லாத ஒரு கோயில் வாசல்ல போய் பாருங்க. அந்த கோயில் என்ட்ரி ஆகும் போது அவனுடைய பக்தியும் அவனுடைய பணிவையும் பார்க்கின்ற போது அவ்வளவு பொறாமையா இருக்குது. அவனுக்கு எது தரேன்லாம் யார் வாக்குறுதி தரல. படைத்த ரப்புல் ஆலமீன் தருகிறேன் என்று சொல்கிறான். ஆனா அந்த பள்ளிவாசல் வச்சுதான் எல்லா கூத்துமே நடக்குது, குறிப்பா நோன்பு திறக்கிற நேரத்துல. அதனால இந்த மாதத்தின் மற்றொரு முக்கியமான நோக்கம் என்னன்னா, இந்த மாதம் முடிவதற்குள்ளாக என்னுடைய எல்லா விதமான பாவங்களை விட்டும் நான் எப்படியாவது பரிசுத்தமாக விட வேண்டும் என்ற எண்ணத்தோடு எல்லா அமல்களையும் ஈடுபட வேண்டும். இந்த மாதத்தினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கங்கள்ல ஒண்ணு என்னன்னா, ரொம்ப முக்கியமான பாயிண்ட், வில் பவர்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு நிறைய இந்த மன உளவியல் சம்பந்தமாக தொடர்புடைய மக்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், வில் பவர் சொல்லுவாங்க. வில் பவர் டிஃபீட் ஆல் பவர். வில் பவர்னா என்னன்னா மன உறுதி, மன சக்தின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. வில் பவர் டிஃபீட் ஆல் பவர். ஒருத்தன்ட ஒரு வில் பவர், மன உறுதி, மன தைரியம் இருந்துருச்சுன்னா அவன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் சாதிச்சிருவான். 10 கோடி நஷ்டம் ஆச்சுனாலும் 100 கோடி ப்ராஃபிட் உருவாக்கிடுவான். எவ்வளவு நஷ்டத்துக்கு போனாலும் திரும்ப எந்திரிச்சு வந்துருவான்.
அவனை எங்குக்கோ கொண்டு போய் விட்டாலும் பொழைச்சு காமிச்சிருவான். ஏன்னா அவனுக்குள்ள மனசக்தி இருக்கிறது. இன்னைக்கு அதிகமான பேர்கிட்ட இல்லாத ஒண்ணு என்னன்னா வில் பவர் தான். மன தைரியமே இல்லை. உன்னால இவ சம்பாதிக்க முடியும்னா சிரிக்கிறானுங்க, உன்னால சாதிக்க முடியும்னா முடியல, உன்னால உயர்ந்த இலக்கை அடைய முடியும் என்று மாணவரிடத்துல பேசுகின்ற பொழுது தைரியம் வர மாட்டேங்குது. வாழ்க்கை எதை பார்த்தாலும் பயம். இதெல்லாம் செய்ய முடியுமா, இவர் இலக்கை அடைய முடியுமா, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியுமா, இபாதத் செய்ய முடியுமா, எல்லாத்தையும் தடுமாற்ற பயம். இந்த வில் பவர் பாருங்க, அறிஞர் பெருமக்கள் கிதாப் எழுதுறாங்க, அல் இராதா என்று சொல்வார்கள். இந்த மாசத்துடைய முக்கியமான பலன்கள்ல ஒண்ணு அல்லாஹ் உருவாக்குறாரு இந்த ஒரு மாசத்துல. ஏன்னா இந்த மன உறுதி, மன ஆற்றலை உருவாக்குகின்ற 3 காரியம் ரமதான் மாசத்துல இருக்குது. ஒண்ணு என்னன்னா, அவன் இருக்கிற எல்லா கெட்ட விஷயங்கள், எல்லா மனோ இச்சைகள், எல்லா விதமான கட்டுப்பாடு இல்லாத வாழ்க்கை எல்லாம் அல்லாஹ் தடை பண்றான். நீ சாப்பிட முடியாது, தண்ணி குடிக்க முடியாது, ஸ்மோக் பண்ண முடியாது, ட்ரிங்க்ஸ் அடிக்க முடியாது, யாரை போய் தப்பா பேசிட முடியாது, எதையுமே செய்ய முடியாத மாதிரி அல்லாஹ் என்ன பண்றான், அவனை லாக் பண்றான். ஒரு செல்ஃப் கண்ட்ரோல். காலையில இருந்து நைட் வரைக்கும் ரமதான் மாசத்துல தராவி நில்லு, 1 மணி நேரம் நில்லு, காலையில 4:30 மணிக்கு எந்திரி. இதெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா அவன் மன உறுதியை அதிகப்படுத்துகிறது. முதல் பாயிண்ட். 2வது, இந்த மாசத்துல என்ன அமல்னா அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஐவேளை ஃபர்லான தொழுகை, தராவீஹ் தொழுகை, நோன்பு வைக்கிறது, குர்ஆன் ஓதுறது, தஹஜ்ஜத் தொழுகிறது, பள்ளிவாசல் வரது போறது, நோன்பு திறக்கிறது. இபாரத்துகள் அதிகமாக என்ன செய்யுதுன்னா மனதை அடித்து அடித்து அவன் மன உறுதி வலுப்படுத்துகிறது. 2வது காரியம். 1 பாவத்தை தவிர்த்தல், 2வது இபாதத் அதிகமா செய்யறது. 3வது அறிஞர் பெருமக்கள் எழுதுறாங்க, ரமலான் மாசத்துடைய அட்மாஸ்பியரை எப்படி இருக்கும் அப்படின்னா அவன் வளருவதற்கு காரணமா இருக்கும். எங்க பார்த்தா தொழுகையாளிங்க வந்து போவாங்க, நோன்பு வச்ச நிலையை சாயங்காலம் பார்த்தா கஞ்சி வாங்கறதுக்காக அசல் கூட்டமா இருக்கும், மகரீப்ல நோன்பு திறக்கவாது கூட்டமா இருக்கும். ஒரு பார்த்தா ஒரு அட்மாஸ்பியர், ஈமானுடைய அட்மாஸ்பியர். தஹஜ்ஜத் நேரத்துல முஸ்லீம் எல்லாம் முடிச்சிருப்பாங்க, குர்ஆன் ஓதுற சப்தங்கள், நோன்பு வைக்கின்ற சப்தங்கள். 3வது அறிஞர் பெருமக்கள் என்ன சொன்னாங்கன்னா, அந்த மாதம் முழுக்கவே மஹல்லாக்களும் மசாஜிதுகளும் அந்த ஈமானுடைய அட்மாஸ்பியர்ல இருக்கிறதுனால இவன் உள்ளம் தானாக அதன் மூலமாக வலுப்பெறுகிறது. இந்த 3 காரியம் ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த மாதம் நம்முடைய உள்ளத்தை உருவாக்க ஆசைப்படுகிறது. மன தைரியம், ஒன்னால எதையும் வாழ்க்கையில சாதிக்க முடியும் என்ற பண்பை உருவாக்கக்கூடியதான் ரமலானுடைய மாதம். அந்த நோக்கத்தோடு ரமலானுடைய மாதத்தை நுழையணும். ஒவ்வொரு இபாதத்தையும் அந்த அடிப்படையில செய்யணும். அருமையான பெருமக்களே, அல்லாமா இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் உலகத்தின் மாமேதைகள் பட்டியல் எடுத்து பார்த்தால் இவர்களுடைய பெயர் இல்லாம இருக்காது. மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய ஞானி. அல் ஃபவாயித் என்ற கிதாப்ல ஒரு வாசகம் சொல்றாங்க பாருங்க, ரொம்ப அற்புதமான வாசகம். வா அலம், அறிந்து கொள் அடியானே, அன்னல் அபத், ஒரு அடியான், இன்னமா யக்தஉ மனாசில ஸைர் இலல்லாஹ், ஒரு அடியான் அல்லாஹ்வின் பக்கமாக இருக்கக்கூடிய பாதைகளை எப்படி கடந்து அந்த அல்லாஹ்வை நெருங்குவான் அப்படின்னா 2 செயலை கொண்டுதான். ஒன்னு சொன்னாங்க பிஹிம்மதிஹி, அவன் மன உறுதியை கொண்டு, ஒபி கல்பிஹி, உள்ளத்தை கொண்டு, லாபி பதுனிஹி, உடலை கொண்டு இல்லைன்ட்டாங்க. ஏன்னா திடீர்னு உடல் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். வெளியில பார்த்தா கை அசைச்சு தொழுகிறாரு, உள்ளத்துல பார்த்தா ஹிம்மத் இல்ல, உறுதி இல்ல, இஹ்லாஸ் இல்ல, வேஸ்ட். வெளியில பார்த்தா சாப்பிட்டு நோம்பு வச்சிருக்கிறாரு, உள்ளத்துல பார்த்தா வஞ்சகம் இருக்கிறது, அல்லாஹ் மேல பிரியம் இல்ல, மஹப்பத் இல்ல, மன உறுதி இல்ல. காலையில சாயங்காலம் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்தா எவனா ஏதாவது பார்த்தா சொல்லுவாங்கிறதுக்காக வேண்டி வீட்டுல கூட சேர்ந்து சாப்பிடுறாரு. ஆனா அல்லாஹ் மேல உண்மையான நம்பிக்கை இல்லை. ஏதோ செய்யணுமே செய்யறாரு, ஹஜ்ஜுக்கு போறாரு, உம்ராக்கு போறாரு, உடல் உறுப்புகள் இயங்குகிறது, ஆனா உள்ளத்துல பார்த்தா முகஸ்துதி. அங்க போய் லைவ் போடுறது, போட்டோ எடுத்து போடுறது, அதை பெருமையா இருக்கிறது, நான் வந்து பாரு ஹாஜி ஆயிட்டம் பாரு, என்னை எல்லாம் பாரு. இபாதத்தை கேலி கூத்தாக எவ்வளவு உருவாக்க முடியும் அவ்வளவு உருவாக்கியாச்சு. அப்ப இப்னு கையும் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னா, உடல் உறுப்புகள் மூலமாக நீ அல்லாஹ்வை முழுமை அடைய முடியாது, உள்ளத்தின் மூலமாகும், மன வலிமை மூலமாகும். மன வலிமைனா என்ன? ஷைத்தான் எவ்வளவுதான் டிஸ்டர்ப் பண்ணாலும் பக்கம் போகவே மாட்டார். போன் எடுத்து பாரும்மா, இவர் பார்க்க மாட்டாரு. உள்ள போய் வேஸ்ட் பண்ண, தொழிலுக்கு போகாத, படு தூங்கும் பாரு, இவர் கேட்க மாட்டாரு. அந்த போன் மூலமாக ஆபாசத்தை செய், ஆபாசமான வீடியோக்களை பாருன்னு சொல்லுவாரு, ஆனா இவர் பார்க்க மாட்டாரு.
ஏன்னா அதெல்லாம் நடக்கிறது செயல்களால் அல்ல, உள்ளத்தின் மன வலிமையால். அதனால் இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், வாழ்க்கையில் ஈடேற்றம் அடைந்து அல்லாஹ்வின் பக்கமாக போக வேண்டும் என்றால் உள்ளத்தாலும் மன உறுதியால் தான் முடியும். சிம்பிள் உதாரணம் சொல்லணும்னா, இன்னைக்கு நான் இதைத்தான் செய்வன் முடிவு பண்ணிட்டாருன்னா அவரை யாராலையும் மாற்ற முடியாது. நான் இப்படிதாங்க ரமதான் மாசம் இருப்பேன் முடிவு பண்ணிட்டாரு, எந்த ஷைத்தானும் மாற்ற முடியாது. ஷைத்தானே இல்லைனாலும் பல ஷைத்தான்கள் இருக்கும் ரமதான் மாசத்தை நாசமாக்குறதுக்கு. என்ன தவறான பழக்கத்துல ஒண்ணுன்னா, நோன்பு வச்சு டைம் போக மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், 4 பேர் சேர்ந்து உட்கார்ந்து இன்னும் 4 பேரை பத்தி பேசலாம், அதுவே போதும். அந்த ஒரு செயல் போதும் மொத்த நாளையும் வீணாக்குவதற்கு. குர்ஆன் ஓதணும் பெரிய அமல், குர்ஆன் ஓத முடியலையா திக்ரு செய்யணும், திக்ரும் செய்யலையா நோன்பு வச்சு பேசாம தூங்கிடணும். இந்த குர்ஆனும் ஓதாம திக்ரு செய்யாம யாரை பத்தியாவது பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நோன்பு நோன்பாக இருக்காது. இந்த 3ம் இல்லாத கூட்டம் இருக்குது. நாம ஏங்க யாரை பத்தியாவது பேசணும்னு விறுவிறு நேரம் வீட்டுக்கு போயிடுவாரு. அங்க போய் உட்காந்து ஒரு போன் எடுத்தாருன்னா ஒரு 3 மணி நேரம் பிஸ்மில்லான்னு ஒரு படத்தை முடிச்சிடுவாரு, அல்ல ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சு முடிப்பாரு. அப்ப என்ன சொல்லுவாருன்னா, நான் யாரை பத்தி எங்க பேசிக்கிட்டு நான் போய் நம்ம வேலை ஒன்று இருப்போமே. ஏதோ ஒரு வகையில் நம்ம வீணா போது எல்லா வேலையும் பண்றோம். அருமையான பெருமக்களே, அதுல இப்னு கையிம் ரஹிமஹுல்லாஹ் சொன்னார்கள், உங்கள் வாழ்வின் ஈடேற்றம் உடல் உறுப்புகளை கொண்டல்ல, உங்கள் மன உறுதி உள்ளத்தை கொண்டுதான். அதனால உள்ளத்தை வலுப்படுத்தக்கூடிய மாதம் வந்துவிட்டது, இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அருமையான பெருமக்களே, இந்த மாதத்தினுடைய இன்னொரு முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா? மற்ற 11 மாசத்துல எல்லா அமல்களுமே பலகீனமாயிருக்கும். தஹஜ்ஜத் இருக்காது, வலுவான மன உறுதி இருக்காது, தொழுகையுடைய பேர்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம், நீண்ட நேரம் நின்று வணங்க முடியாமல் இருந்திருக்கலாம். மார்க் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாசத்துல ஒரு பேக்கேஜ் இருக்குது. தஹஜ்ஜத்துக்கு எந்திரிச்சிரு, நோன்பு வச்சிரு, குர்ஆனை ஓதிரு, தராவி தொழுதிரு, திக்ர் செஞ்சிரு, எல்லா இபாதத் செய், தான தர்மம் கொடுக்க முடியுமா கொடுத்துரு. அத்தத்ரீபு அலத்தா, சிறுக 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 1ஆம் தேதி பிறைய 1ல இருந்து 30 நாள் வரைக்கும் எல்லா இபாதத்தை செய்ய வைக்க நோக்கம் என்னன்னா, இந்த ஒரு மாசம் முடிஞ்ச உடனே இந்த மாதத்தில் என்ன இபாதத்துகளை பழகினாயோ மீதமுள்ள 11 மாதம் அதை செய்யணும். அதான் அடிப்படை. தஹஜ்ஜத் அடுத்த 11 மாசம் வந்துடும், குர்ஆன் ஓதுறது அடுத்த 11 மாசம் வந்துடும், பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்வது, ஆபாசத்தின் பக்கம் போகாமல் இருப்பது, நாவை தற்காத்துக் கொள்வது எல்லாம் வந்துடும். ஏன்? ஒரு மாசம் பழகிட்டாரு. ரமலான் நோக்கம் என்னன்னா, ரமலான்ல பழகி பழகி பயிற்சி செய்து மீதமுள்ள 11 மாதமும் அவ்வாறாக மாறிடணும். பெரிய கை சேதமே என்னன்னா, நவுது பில்லா, அல்லாஹ் இந்த சமுதாயத்தை பாதுகாக்கணும். ஷைத்தான் பாருங்க எப்படி ஏமாத்துறான் தெரியுமா? ரொம்ப சிம்பிளா ஏமாத்திடுறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவன் மேற்படியான கூட்டிட்டு போய் அடைச்சிடுறாங்க. ரமலான் பேரை தெரியும் போது திரும்ப அவனை ஷவ்வால் பேரை தெரிஞ்ச மகள் திறந்து விட்டுறாங்க. வந்தவனே பாருங்க எவ்வளவு சிம்பிளா கெடுக்கிறான்னா, என்ன புதுசா ரிலீஸ் ஆயிருக்குது பாரு, ஒரு மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு மாசம் நிறைய இபாதத் பண்ணிட்டோம், அதனால எல்லாரும் ஒரு கேங்கா போய் எங்கேயாவது எதையாவது பார்த்துட்டு வரலாம், அல்ல எதையாவது செஞ்சுட்டு வரலாம், எதையாவது ஒரு பாவத்தை செய்யலான்னு என்ன செய்யறான், தூண்டி விடுறான். அதனால ஒரு மாச காலம் கட்டுப்பாடா இருந்துட்டோம் அவ்வளவுதான் அப்படிங்கிற பேர்ல என்ன செய்யறான், மேற்படியா வந்த உடனே ஏதாவது ஒரு பாவத்துல கொண்டு போய் பார்க்க வச்சு செய்ய வச்சு ஒட்டுமொத்தமான மாதத்தையும் முழுமையாக கெடுத்து விடுகிறான். அருமையான பெருமக்களே, ஷைத்தான் அவனிடத்துல இவ்வளவு எளிமையாக ஏமாறுவதற்காகவா ஒரு மாத காலம் அமல் செஞ்சோம்? அப்ப எல்லாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ரமலான் மாதம் என்பது அது அந்த மாதத்திற்கு மட்டும்தான். ரமலான் என்பது பயிற்சி மாதம். ரமலான் மாதத்தை முடிந்து மீதமுள்ள 11 மாதமும் அதே போன்ற ஒரு வாழ்க்கை செயல்பட வேண்டும் என்பதுதான் ரமலான் மாசத்துடைய நோக்கம். அருமையான பெருமக்களே, ரமலான் மாசத்துல இன்னொரு முக்கியமான அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, சொல்ல போனா இதான் முதல்ல சொல்லணும், அவ்வளவு முக்கியமானது. ஒரு மனிதனுடைய குணம், கேரக்டர், அது பண்படணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, காசு இருந்தாலும் இல்லைனாலும் தர்மம் செய்வார், என்ன முடியுமோ செய்வார், செஞ்சுட்டே இருப்பார். இதே ஒண்ணு. வல் காதிமீனல் கைத, கோபத்தை அடக்கிடுவார், மிண்டு முழுங்கிடுவார், ரியாக்ட் பண்ண மாட்டார். கோபம் வருது இயல்பு, நேச்சுரல் ஆஃப் ஹியூமன் பீயிங்ல ஒண்ணு என்னன்னா கோபம் வரும். வராம தான் மனுஷனே கிடையாது, கோபம் வரணும். ஆனா வந்த கோபத்தை மிண்டு மிழுங்குவார் குர்ஆன் சொல்லுது. யார் திட்டிட மாட்டாரு, யார் அடிச்சிட மாட்டாரு, யாரையும் தவறாக பேசிட மாட்டாரு.
குர்ஆன் சொல்லுது எல்லாரும் மன்னிச்சு பழகுவார். இந்த மாசத்துல அது உருவாகணும். அந்த பண்பு இருந்தது என்றால் அதிகமாகணும். உடனே ரியாக்ட் பண்றதற்கு இல்ல, உடனே எதிர்வினை கொடுக்கிறதுக்கு இல்ல. இத மாதிரி மனுஷனுடைய பலகீனம் வேற ஒண்ணுமே இல்லை. வாழ்க்கையில் அதிகமாக தோத்து போவது காரணம் என்னன்னா, உடனே குயிக் ரியாக்ட். டக்குன்னு யாரா பேசிட்டாங்களா படார்னு அடிச்சிடணும். ஏங்க அந்த இடத்துல பழி வாங்கிடணுங்க. எப்படி விட்டுட்டு வந்தீங்க அவரை? இல்லை. மன்னிப்பது, மறப்பது, விட்டு கொடுத்து போகுவது, வஞ்சகம் இல்லாமல் உள்ளத்தை சுத்தமாக வைப்பது, குறை பேசாமல் வைப்பது, இந்த குணங்கள் தான் இந்த ரமலான் மாசம் நம்மை உருவாக்குவது கற்றுத்தரக்கூடிய பாடம். எப்ப சுத்தப்படுத்த போறோம்? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொன்னாங்க, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், இதா கான யௌம ஸௌம் யஹதிக்கும், உங்கள ஒருத்தர் நோன்பு வச்சிருந்தா ஃபலா யர்ஃபுஸ், அசிங்கமா பேசாதீங்கன்னா. அசிங்கமா என்ன? தவறான வார்த்தையோ கலீஜாவோ முக சுளிக்கிற மாதிரியோ அருவருப்பான வார்த்தை பேசிடாதீங்க. ஃபலா யஸ்கப், சத்தம் போட்டு பேசாதீங்கன்னாங்க. நோம்புல எப்படி இருக்கணும்னா அமைதியா இருக்கணும். குர்ஆன், திக்ர், வேலைக்கு போனா வேலை, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூலு, காலேஜுக்கு போனா காலேஜ், அமைதியாக இருக்கணும். ஃபலா யஸ்கப், நோம்பு வச்சு கத்தாதீங்க. அப்ப மதியமான நேரம் பார்த்து தண்ணி குடிக்க தோணும், டப்பச்சு குடிச்சிடுவாரு. அதனால உடம்பு அழட்டிக்காதீங்க. நோன்பு என்பது அல்லாஹ்வுக்கானது. சொல்லிட்டு பெருமாளை எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, ஃபைன் சாபகு அஹதுன், உங்களை யாரா திட்டுறான் ஒருத்தன் போறீங்க, டக்கு முன்னாடி போயிட்டு இடிச்சுட்டு போயிட்டு ஆனா பார்த்து உடம்பு திட்டிட்டு போறான். அவ காத்தலகு சண்டை கூப்பிடுறான், வாடா முடிஞ்சு அடிச்சு பாரு, தனியாவா பேசலாம் அப்படிங்கிறான். ரெண்டுல எதை பண்ணாலுமே கூட ஃபல்யகுல் இன்னி இம்ருன் சாயிமுன், எப்ப நானே ஒரு நோம்பாளிப்பா, விட்டுருப்பா, நீ நான் அல்லாஹ்வுக்காக இருக்கிறேன். இந்த ஒரு மாதம் அல்லாஹ்வுக்கானது, ஷைத்தானுக்கானதல்ல, விளையாட்டுக்கானதல்ல, செல்போனுக்கானதல்ல, கூட்டாக உட்கார்ந்து கொண்டு புறம் பேசுவதற்காக அல்ல. இந்த மாதம் ரமலானுக்கானது. எத்தனை இபாதத்து, ஒன்னு போர்டு செய், இன்னொன்னு செய். தஹஜ்ஜுத் தொழு, நோன்பு வை, முடிஞ்சா குர்ஆன் ஓது, குர்ஆன் ஓத முடிய தஃப்சீர் படி, இல்ல திக்ர் செய், இல்ல குர்ஆனை பார்த்துட்டா எதுவுமே இல்லையா நோன்பாலே தூங்கி. அது உண்மைதான். இது எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னொரு பாதை இருக்குது இல்ல, அந்த பாதையின் பக்கமாக போகாதே. எந்த அளவுக்கு என்றால், உன்னை ஒருவன் தூண்டி விட்டால் கூட இன்னும் ஒரு சாயம், நான் நோம்பாளி வாப்பா, என்னை விட்டுரு. அருமையான அல்லாஹ்வின் அடியார்களே, இதெல்லாம் ரமலான் மாதத்துடைய நோக்கங்கள். இந்த நோக்கங்கள் நிறைவேறாமல் ஒருவன் 29 நாள் ரமலானை கடக்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அவனுடைய வாழ்விலே 1000 ரமலானுடைய மாதங்கள் வந்தாலுமே கூட எந்த பிரயோஜனம், மாற்றங்கள் வாழ்க்கையில் நிகழாது. ஒருத்தர் எவ்வளவுதான் பலகீனமா ஈமான்ல இருந்தாலும் அவனை டக்குன்னு டீடாக்ஸ், அவனை சீரமைப்பு செஞ்சு அவனை உருவாக்குறதுக்கு நல்ல மாதம் என்னன்னா ரமலான் மாசம். ரமலான் மாதத்துடைய அமல்களை பற்றி பிடித்து கொண்டால் அதுவே போதுமானது. முடிந்த அளவிற்கு முழுமையான நோன்பை வைப்பதோடு இபாதத்துகளை அதிகம் செய்கிறோமோ இல்லையோ, எந்த விதமான பாவத்தின் மூலமாக இருக்கின்ற ரஹ்மத்தையும் பரக்கத்தையும் தடைபட செய்யாமல் இருப்பதுதான் ரமலான் மாதத்தினுடைய மிகப்பெரிய உயர்ந்த நோக்கங்கள்ல ஒன்று. அதனால பஞ்சாயத்தா இருக்கட்டும், சண்டையா இருக்கட்டும், சச்சரவுகளா இருக்கட்டும், தேவையில்லாத விமர்சனங்கள், தேவையில்லாத வேலைகளாக இருக்கட்டும், எல்லாவற்றை விட்டும் முழுமையாக ஒதுக்கிவிட்டு ஷஹருல் ரமலான் வ ஷஹருல்லாஹ், அல்லாஹ்வுக்கான மாதமாக இதை நிறைவேற்ற வேண்டும். ஜாபிர் பின் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரொம்ப அற்புதமான கண்ணில் ஒத்திக்கிற மாதிரியான வாசகம். முஸன்னஃப் இப்னு அபி ஷைபா கிதாப்ல இருக்கக்கூடிய ஹதீஸ் கிதாப்ல இருக்கக்கூடிய வாசகம். அவங்க சொன்னாங்க, இதா சும்த, நீ நோன்பு வைத்தால், நோன்புனா என்ன? காலையிலிருந்து சாயங்காலம் பசியா இருக்கிறது, பசித்து இருக்கிறது. சொன்னாங்க, ஃபல் யசும் சமஉக, நீ நோன்பு வச்சனா உன் காது நோன்பு கிட்டோம்னா. என்ன அர்த்தம்? காது நோன்பு அப்படின்னா இசையோ பாட்டோ அசிங்கமோ ஆபாசமோ காதுக்குள்ள போகக்கூடாது. வைதா சும்த ஃபல் யசும் பஸருக, நீ நோன்பு வச்சனா கண்ணு நோன்பு வைக்கணும், அதான் நோன்பு. எந்த அந்நிய பெண்ணை பார்ப்பதோ, ஆபாசத்தை பார்ப்பதோ, அருவருக்கத்தக்க விஷயங்களை பார்ப்பதோ, வீணான கேளிக்கையான விளையாட்டுகளை பார்க்கிறதோ, பாருங்க, எதெல்லாம் கேளிக்கையான விளையாட்டுகளோ அது நீண்ட நேரம் பார்ப்பது கூட தவறுதான். நான் என்ன ஹராமா பார்க்கிறேன், என்ன படமா பார்க்கிறேன், விளையாட்டான பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அதுவே கேளிக்கை. அதை பார்ப்பதை விட்டு உன் கண்ணை பாதுகாத்தால் தான் நோன்பது. அடுத்து சொன்னாங்க, வைதா சும்த ஃபல் யசும் லிசானுக, உன்னுடைய நாவு நோன்பு கிட்டும்னாங்க. ஏன்னா சில நாவு தான் பிரச்சனையே. ஆனில் கிருபி, பொய்யை விட்டும், பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, குறை பேசக்கூடாது, அவதூறு சொல்லக்கூடாது, அனாச்சாரமாக பேசக்கூடாது, ஆபாசமாக பேசக்கூடாது, அருவருக்கத்தக்க விஷயங்களை பேசக்கூடாது. அப்ப நீ நோன்பு வச்சனா
உன்னுடைய நாவும் நோன்பு வைக்கட்டும். சொல்லிட்டு சொன்னாங்க, வதா அதல் காதிம், உனக்கு கீழே யார் இருக்கிறாங்களோ நோவினைப்படுத்தாத. பணியாட்களா, அடிமையாட்களா, கூலி ஆட்களா, உன் குழந்தையா, மனைவியா, எல்லாம் உனக்கு கீழே உள்ளவங்க. இந்த ஒரு மாசம் அவங்களோட நல்ல முறையில் நடந்துக்கும். ஏன்னா நீ இது யாருக்கான மாதம்? இது அல்லாஹ்வுக்கான மாதம். அதனால அடியார்கள் விஷயத்துல கவனமாக இரு. சொல்லிட்டு சொன்னாங்க, ஃபல் யகுன் அலைக வகார் வ சகீனத்துன், எப்படி இருக்கணும் ரெண்டே வார்த்தை சொல்லிட்டாங்க. ஒண்ணு, ரொம்ப அமைதியா கம்பீரமான தோற்றத்தோடு இருக்கணும். ஏன்னா சிலர் அமைதின்னு என்னவாயிரும்னா படுத்துக்குவோம், முடியலையே முடியலையே, மதியமாயிட்டாலே போதும். நிறைய பேருக்கு இப்படி சொல்லக்கூடாது. முடியலங்க என்னங்க அது, எப்பங்க அசர் வரும், மகரீப் வரும், அப்படிதான் தோணுனாலும் சொல்லக்கூடாது. சிலர் வெயில் அதிகமா இருந்துச்சு, நோன்பு வச்சிருக்கிறோம், எப்பங்க இஃப்தார் நேரம் வரும், வரவே மாட்டேது, ரொம்ப கஷ்டமா இருக்கு, சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த கஷ்டம் யாருக்காக வைக்கப்பட்டிருக்குது? அல்லாஹ்வுக்காக வைக்கப்பட்டிருக்கு. கடைசியா ஒரு வார்த்தை சொன்னாங்க, மொத்த ஒரு மாசத்தை ஒரே வார்த்தையில முடிச்சுட்டாங்க. வலா தஜால் ஃபித்ரக வ ஸௌமக சவாஅன், நோன்பு வைத்திருக்கிற நேரத்தையும் நோன்பு இல்லாமல் இருக்கிற நேரத்தையும் ஒரே மாதிரியாக ஆக்கிறாரு. ரமலான் அல்லாத மாசமும் இப்படிதாங்க இருந்தாரு, ரமலான் மாதத்துல அப்படிதான் இருக்கிறாரு. யாரைய பார்த்து தோணிருச்சு அப்படின்னா, யாரையாவது பார்த்து எங்க உனக்கு ரமலான் ஒரே மாதிரி தான், ரமலான் அல்லாத மாசம் ஒரே மாதிரி தான் தோணுதுனாலே இந்த நபர் ரமலான் மாதத்தை அடைந்து எந்த முன்னேற்றமும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. இவரை விட துர்பாக்கியசாலி யாரும் இல்லை. ரமலான் மாசத்துல தொழுகை இல்லை, இப்பவும் தொழுகை இல்லை. ரமலான் மாசத்துல எந்த கட்டுப்பாடும் இல்லை, இப்பவும் கட்டுப்பாடு இல்லை. ரமலான் மாதத்தில் குர்ஆன் ஓதல, இந்த மாதம் ஓதல. குர்ஆன் ரமலான் அல்லாத மாதத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளிவாசல் என்று தொழுவது இல்லை, இப்பவும் தொழுகல என்று சொன்னால் இவருக்கான ரஹ்மத்துடைய மாதம் வந்து எந்த பிரயோஜனமும் இல்லை. அருமையான பெருமக்களே, எனவே மற்ற மாதங்களை போல் அல்லாமல் ரமலானுடைய மாதத்தின் ஒவ்வொரு அமல்களையும் காலை தஹஜ்ஜத் முதல் இரவு படுக்கின்ற தராவி தொழுகை வரைக்கும் ஒவ்வொரு அமல்களையும் முழுமையான பேணுதலோடும் முழுமையான நம்பிக்கையோடும் நாம் மேல் சொன்னதை போல இந்த எல்லா நோக்கங்களும் என் வாழ்வில் வர வேண்டும் ரப்பே என்ற அடிப்படையில் இந்த ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக நசீபாக்கி தருவானாக. அதே போல ரமலானுடைய மாதத்திலே எல்லா விதமான குற்றக்குறைகள், எல்லா விதமான பலா முசீபத்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பரிபூர்ணமாக மன்னித்து எல்லா விதமான கெடுதிகளை விட்டு பரிபூர்ணமாக பாதுகாப்பானாக. இந்த வாழ்கின்ற காலம் எல்லாம் ஈமானோடு வாழ்ந்து மரணிக்கின்ற பொழுது கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹை சொல்லி வண்ணமாக அல்லாஹ் மௌத்தை நசீபாக்கி தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.